அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் ஏபிஜே ஃப்ரீ கோச்சிங் சென்டர் ஒவ்வொரு வாரமும் இலவச ஆன்லைன் தேர்வை நடத்தி வருகிறது. அந்த வகையில் இந்த வாரம் நடத்தப்பட்ட இலவச ஆன்லைன் தேர்வு வினாத்தாளில் இருக்கக்கூடிய கணித வினாக்களுக்கான விடைகளை இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். இந்த டெஸ்ட்டில் ஒரு 10 வினாக்கள் கேட்கப்பட்டிருந்தது. அந்த 10 வினாக்களுமே விகித சமம், அதாவது ரேஷியோ அண்டு ப்ரப்போசிஷன் அப்படின்ற டாப்பிக்கில் இருந்து கேட்கப்பட்டிருந்தது. இதுக்கு முன்னாடி ஒரு 18 டெஸ்ட் நடத்தியிருக்கிறோம். அதற்குரிய விடைகளும் நம்முடைய சேனலில் இருக்குது. பாருங்கள், ஒவ்வொரு வீடியோவையும் முழுமையாக பார்த்து குறிப்பிடுங்க. இப்போ குரூப் 4 அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. ஸோ கணிதத்தில் முழு மதிப்பெண் எடுப்பது என்பது நீங்கள் வேலைக்கு ஒரு கேரண்டி. ஸோ அதனால் 6ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரை கணித பாடப்புத்தகத்தில் இருந்து, அதே சமயத்தில் டிஎன்பிஎஸ்சியில் மென்டல் எபிலிட்டி அண்ட் ஆப்டிடியூட் டாப்பிக்கில் சிலபஸில் என்ன டாபிக் கொடுத்துருக்குறாங்களோ அந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நம்முடைய சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டாபிக் வைஸ் வீடியோஸ் இருக்குது. ஒவ்வொரு வீடியோவையும் முழுமையாக பாருங்கள். அதே போல் திருவண்ணாமலையில் உங்களுக்கு நேரடியான கணித வகுப்புகள் மட்டும் வேண்டும் அப்படின்னா இங்கே குறிப்பிட்டிருக்கக்கூடிய வாட்ஸ்அப் எண் 8015118094 இதை தொடர்பு கொள்ளுங்கள். அதற்குரிய விவரங்களை நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். இப்போ இந்த டெஸ்ட்டில் இருக்கக்கூடிய கணித வினாக்களுக்கான விடைகளை நாம் பார்க்கலாம். இப்போ ஆக்சுவலாக ஒரு 2 டேஸாக எனக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன், அதனால் குரல் கொஞ்சம் வித்தியாசப்படலாம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரைட். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் 40 நிமிடத்திற்கும் 1 மணி நேரத்திற்கும் இடையே உள்ள விகிதம் காண்க. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின், பேசிக் கொஸ்டின். இது நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி தான். இப்போ நம்ம 2 வேல்யூவை கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டும் ஒரே யூனிட்டில் இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா நிமிஷத்தில் இருக்குது, 40 நிமிஷம். அடுத்தது பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ 1 2 மணியில் இருக்கணும், இல்லை 2 நிமிஷத்தில் இருக்கணும். இப்போ 1 மணின்றது 60 நிமிஷம். ஸோ அப்போ 40:60 இதான் ஆன்சரு. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சால் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம், சரியா? ஸோ 20ஆல் கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னா 2 20 40, 3 20 60. ஸோ அப்போ 2:3 இதான் ஆன்சர். ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அடுத்தது 4:7 சமான விகிதமானது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது ஈக்குவலண்ட் ரேஷியோ கேட்குறாங்க. சரி, இந்த 4:7ன்றது ரேஷியோ ஃபார்ம். நீங்கள் அதிலிருந்தே விடை கண்டுபிடிக்கலாம். இல்லை நீங்கள் இதை ஃப்ராக்ஷனாக எழுதணும் அப்படின்னா 4/7 இதான் ஃப்ராக்ஷன் ஃபார்ம். இப்போ நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் ஒரே நம்பரால் பெருக்கினா நமக்கு ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன் கிடைக்கும். அதில் ஈக்குவலண்ட் ரேஷியோ கண்டுபிடிச்சிக்கலாம். சரி, இப்போ இங்கே நான் 3ஆல் பெருக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ கீழே 3ஆல் பெருக்கிறோம். ஸோ 4 3 12, 7 3 21 இதோ இருக்குது பாருங்கள். ஸோ இதான் ஆன்சர், சரியா? சரி, இப்போ இது இல்லைன்றது ஏன் இல்லைன்னு சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ 2ஆல் பெருக்குனா 4 2 8, கீழே 7 இருக்கு இல்லையா, 7 2ஆல் பெருக்குனா 14 வரணும். ஆனால் இங்கே 15 இருக்குது, அதனால் இது கிடையாது, சரியா? ஸோ அப்போ அதை ஃப்ராக்ஷனாக எழுதிட்டு நியூமரேட்டரி டினாமினேட்டரையும் ஒரே நம்பரால் பெருக்கலாம். எது வருதோ அதான் ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன். அதில் ஈக்குவலண்ட் ரேஷியோ கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இதுவும் ஒரு பேசிக் கொஸ்டின்ஸ் தான், புக்கில் இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். அடுத்தது 7:5 ஆனது x:25க்கு விகித சமம் எனில் எக்ஸினுடைய மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. சரி, இப்போ 7:5 = x:25. இப்போ இதில் ஒரு ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா, நடு எண்களினுடைய பெருக்கல் பலன். நடுவில் என்ன இருக்குது? 5 இருக்குது, x இருக்குது. அது ரெண்டுத்தையும் பெருக்கிறோம். நடு எண்களினுடைய பெருக்கல் பலன் எதுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னா, கடைசி எண்களினுடைய பெருக்கல் பலனுக்கு சமமாகும். கடைசியில் என்ன இருக்குது? 25 இருக்குது, 7 இருக்குது, ரெண்டுத்தையும் பெருக்கிக்கிறோம், அவ்வளோதான். ஸோ அப்போ இதிலிருந்து x =
25 × 7 பை 5. ஸோ சிம்பிளிஃபை பண்ணால் ஓரஞ்சு 5, ஐயஞ்சு 25, 5 7ஆல் பெருக்குனா 35. ஸோ அப்போ 35 தான் வந்து ஆன்சர். ஓகேவா? இது வந்து மெத்தட் பிரகாரம் சொல்லியிருக்கேன். நீங்கள் பார்த்தேன்னு கூட சொல்லலாம். 5 வந்து என்னவாக மாறி இருக்குது அப்படின்னா 25ஆக மாறி இருக்குது. 5ஆல் பெருக்கியிருக்காங்க. அப்போ 7 5ஆல் பெருக்குனா என்ன வரும்? 35. அப்போ அதான் வந்து ஆன்சர். சரியா? நீங்கள் கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எந்த மெத்தடில் வேணால் ஆன்சர் வந்து சொல்லலாம். சரியா? ஒரு வினாடி வினா போட்டியில் கார்முகிலன் மற்றும் கவிதா வழங்கிய சரியான விடைகளின் எண்ணிக்கையின் விகிதம் 10:11. அப்போட்டியில் அவர்கள் மொத்தமாக 84 புள்ளிகள் பெற்றனர் எனில் கவிதா பெற்ற புள்ளிகள் எத்தனை? இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிறது கார்முகிலன் 10, ரெண்டாவது இருக்கிறது கவிதா வந்து 11. ஸோ அப்போ இங்கே கேட்குறது வந்து கவிதா தான் கேட்குறாங்க. அப்போ 11னுடைய மடங்கு தான் வந்து விடை. அப்போ 40 10 கிடையாது. ஸோ 11னுடைய மடங்குனா 11 22 33 44 55 இதுமாதிரி போயிட்டுருக்குல்லையே அந்த மாதிரி. ஸோ அப்போ இந்த 2 ஆப்ஷனும் இல்லைன்னு சொல்லி முடிவாயிடுச்சு. சரி, இப்போ மொத்தம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 84 கொடுத்துருக்காங்க இல்லையா? மொத்தம் 84. இந்த 10ஐயும் 11ஐயும் கூட்டினா எவ்வளோ வருது? 21 வருது. ஸோ டிவைட் பண்ணோம்னா 4 வருது. ஓகேவா? அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா பைத்னாங் 40, கார்முகிலன் வந்து 40. இந்த 11 நாங்க எவ்வளோ? 44. இது வந்து கவிதா. ஸோ ரெண்டுத்தையும் கூட்டினா 84 வந்துடுது. ஸோ அப்போ கவிதா எவ்வளோ அப்படின்னா 44. அவ்வளோதான் ஆன்சர். அடுத்தது A:B 2:3, B:C 4:5, C:D 6:7 எனில் A:B:C:D என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. சரி, இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ABCD இதனுடைய ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டில் வந்து A:B எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2:3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஏக்கு நேராக 2, பிக்கு நேராக 3. அடுத்து ரெண்டாவதில் B:C வந்து 4:5ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? பிக்கு நேராக 4, சிக்கு நேராக 5. அடுத்தது லாஸ்ட்டு வந்து C:D வந்து 6:7 கொடுத்துருக்காங்க. சிக்கு நேராக 6, டிக்கு நேராக 7. ஓகேவா? ஸோ இப்போ காலியாக இருக்குது இல்லையா? ஸோ இந்த இடம் காலியாக இருக்குது, இந்த இடம் காலியாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல என்ன இருக்குது? 3 இருக்கு இல்லையா? அந்த 3 அப்படியே போட்டுக்கணும். ஸோ இந்த இடத்துல காலியாக இருக்குது இல்லையா? இங்கே என்ன இருக்குது? 5 இருக்குது இல்லையா? ஸோ 5 அப்படியே போட்டுக்கணும். இந்த இடத்துல வந்து 4 போட்டுக்கணும். சரியா? இந்த இடத்துல வந்து 6 போட்டுக்கணும். இந்த இடத்துல வந்து 6 போட்டுக்கணும். அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையும் வந்து நாம் பெருக்க வேண்டியதான். ஸோ 8 8, 8 48. அடுத்தது 3 12, 12 72, 3 5 5 90, 3 5 5 வந்து 105. ரைட். இப்போ கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா எல்லாத்துலேயும் காமனாக வந்து 3 இருக்குது. ஸோ இதுலேயும் 3 இருக்குது, இதுலேயும் 3 இருக்குது, இதுலேயும் 3 இருக்குது. இங்கே 6ல் வந்து 2 × 3 6. அதனால் 3 வந்து விட்டுட்டுருக்கலாம். விட்டுட்டு நம்ம பெருக்கினால ஆன்சர் வந்துடும். அது எக்ஸ்பீரியன்ஸில் இல்லை அப்படின்னா இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் 3ஆல் டிவைட் பண்ணுங்கள். 3ஆல் டிவைட் பண்ணால் 16 3 48, 24 3 72, 30 3 90, 35 3 105. ஸோ அப்போ 16:24:30:35 அதான் வந்து ஆன்சர். சரியா? அடுத்தது x:y = 2:3, y:z = 5:7 எனில் x:z என்ன? ஸோ இது நிறைய மெத்தடில் போடலாம். ஸோ இப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா இது வந்து 2:3 கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது வந்து 5:7 கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த டைரெக்ஷனில் பெருக்குங்க. 2ஐயும் 5ஐயும் பெருக்குங்க, 5ஐயும் 3ஐயும் பெருக்குங்க, 3ஐயும் 7ஐயும் பெருக்குங்க. ஸோ 2 எவ்வளோ? 10, 5 எவ்வளோ? 5, 3 எவ்வளோ? 21. ஸோ இது வந்து எக்ஸு, இது ஒய், இது இசட். ஆனால் அவங்க கேட்குறது வந்து எக்ஸு இசட் மட்டும் தான் கேட்குறாங்க. ஸோ அப்போ எக்ஸ் வந்து 10, இசட் வந்து 21. ஸோ அப்போ 10:21 அவ்வளோதான் ஆன்சர். சரியா? அடுத்தது இதுலேயே இன்னொரு கொஸ்டின்னு. கம்பேர் 2:3, 4:7 ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ண சொல்கிறாங்க. ஸோ 2:3 வந்து 2/3ன்னு எழுதலாம். 4:7 வந்து 4/7 எழுதலாம். சரியா? இப்போ கம்பேர் பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய 2 நம்பரும் இங்கே 3 இருக்குது, இங்கே 7 இருக்குல்ல, 2 நம்பரும் ஒன்றா இருக்கணும். ஸோ அப்படியே மாற்றி பிரிக்கலாம். ஸோ இதை வந்து 2/3 வந்து 7ஆல் பெருக்கிறேன். மேலே 7ஆல் கீழே 7ஆல் பெருக்கிறேன். ஸோ 7 2 14, 3 7 21. அடுத்து இந்த 4/7 வந்து இங்கே இருக்கக்கூடிய 3ஆல் பெருக்கிறேன். 4 3ஆல் பெருக்கினா 12, 7 3ஆல் பெருக்கினா 21. இப்போ ரெண்டுத்துலேயும் 21 21 வந்துச்சு.
இப்போ 14 வந்து பெருசு, ஓகேவா, எதோட 12ஓட. ஸோ அதனால் கிரேட்டர் தென், அதான் வந்து ஆன்சர். சரியா? அடுத்தது 5x² - 13xy + 6y² = 0 எனில் x is to y என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் போட்டிங்கன்னா சால்வ் பண்ணி xy கண்டுபிடிக்கணும். அது வேலை கொடுத்துக்கிற ஆப்ஷன்லேருந்து எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எது ரைட் ஹேண்ட் சைடு வந்து 0 வருதுன்னு பாருங்கள். இப்போ இந்த ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இப்போ எக்ஸுக்கு பதிலாக 3ன்னு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. 5 × 3² - 13 × 3 × ஒய்க்கு பதிலாக வந்து 5 ப்ளஸ் 6 × ஒய்க்கு பதிலாக வந்து 5². ஸோ என்ன வரும் பாருங்கள், 3² வந்து 9, 9×5 45 மைனஸ் 13 3 வந்து 39, 39 5ஆல் பெருக்கிறோம். சரியா? 195, 5² வந்து 25, 25 6 150. ஸோ 150 ப்ளஸில் இருக்குது, 45 ப்ளஸில் இருக்குது, ரெண்டுத்தையும் கூட்டினா 195 மைனஸ் 195 = 0 கரெக்டாக வருது. அப்போ 3:5 வந்து ஒரு ஆன்சர். சரியா? அதே போல் எக்ஸுக்கு பதிலாக 2 போடுங்க, ஒய்க்கு பதிலாக 1 போடுங்க, மறுபடியும் 0 வரும். சரியா? அதனால் இதான் வந்து ஆன்சர். சரியா? ஜஸ்ட் ஆப்ஷனில் இருந்து எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். அடுத்தது x is to y = 2:1 எனில் x² - y² is to x² + y² என்ன? ஸோ டைரெக்டாக எக்ஸுக்கு பதிலாக 2 போடுங்க, ஒய்க்கு பதிலாக 1 போடுங்க. ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது x² இல்லையா, இதான் x²னா 2² மைனஸ் ஒய்க்கு பதிலாக 1² is to 2² + 1². 2² வந்து 4, 4ல் 1 போச்சுன்னா 3, 2² வந்து 4, 4 + 1 வந்து 5. ஸோ அப்போ 3:5 தான் வந்து ஆன்சர். ஜஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ண போகிறோம், சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுறோம், வேறு ஒன்றும் கிடையாது. அடுத்தது லாஸ்ட்டு கொஸ்டின். 0.34 மற்றும் 0.50 என்ற எண்களினுடைய 3ஆம் விகிதம் என்ன? இது ஆக்சுவலாக வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்ட ஒரு கொஸ்டின்ஸ் இது. ஸோ இதுக்கு என்ன, ஏதாவது ஏபியினுடைய 3ஆவது விகிதம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னா ஃபார்முலா வந்து C = B²/A, இதான் வந்து ஃபார்முலா. அப்போ ரெண்டாவதாக இருக்கிறது 0.5 இல்லையா, ஸோ அப்போ 0.5 × 0.5 டிவைடட் பை அடுத்தது ஏ வந்து 0.34, அவ்வளோதான். ஸோ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 0.74 வரும். கொஞ்சம் 2 பிளேஸஸுக்கு மேலே வந்துச்சுன்னா ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கணும். சரியா? அது கொஞ்சம் பார்த்துக்குவோங்க. சரியா? அதாவது வந்து 5×25/34ன்னு போட்டுக்கலாம். சரியா? 25 34ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ டிவைட் பண்ணும்போது 0.74 சம்திங் வரலாம். அது 2 பிளேஸஸில் தான் கொடுத்துருக்காங்க, நீங்கள் ரவுண்ட் ஆஃப் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கோங்க. சரியா? அவ்வளோதான். அதாவது வந்து செகண்ட் இருக்கிறத ஸ்கொயர் பண்ணி ஃபஸ்ட் இருக்கிறதால டிவைட் பண்ணணும், அதான் வந்து 3ஆம் விகிதம். அவ்வளோதான். ஸோ இந்த 10 வினாக்களுமே வந்து ரொம்ப எளிமையான வினாக்கள், புத்தகத்திலிருந்து கேட்கப்பட்டிருந்தது. ஒரு சில வினாக்கள் வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து கேட்கப்பட்டிருந்தது. இப்போ உங்களுக்கு அந்த சேனலில், நம்முடைய சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா கான்செப்ட் வைஸ் வீடியோவும் இருக்குது. டெஸ்ட்டு, ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் வந்து என்னென்ன மேக்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க அதற்குரிய ஆன்சர்ஸும் இருக்குது. இது இல்லாமல் உங்களுக்கு விடை தெரியாத கணக்குகள் அல்லது சந்தேகத்திற்குரிய கணக்குகள் ஏதேனும் இருக்குது அப்படின்னா இங்கே குறிப்பிட்டிருக்கக்கூடிய வாட்ஸ்அப் எண் 8015118094க்கு அதை அனுப்பி வைங்க. அதற்குரிய விடையை வந்து நீங்கள் வீடியோ வடிவில் பெற முடியும். உங்களுடைய சந்தேகங்களை வந்து தீர்த்து கொள்ளலாம். சரியா? இப்போ புதிதாக வந்திருக்கக்கூடிய தேர்வர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கொடுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.